வாழ்ந்து கொண்டு வருகின்றோம் தெரியுமா? பூகமா மரங்கள் எங்கும் போர் மன்னன் சரங்கள் எங்கும் யாகஜாலைகளை எங்கும் எவர் நாளில எங்கும் கோகுல துணியை எங்கும் கொற்றவர் நேசம் எங்கும் எங்கள் நாட்டிலே பூகமா மரம் என்றால் என்ன மரம் சொல்லு பார்ப்போம். பூகமா மரம் என்றால் எங்கள் நாட்டிலே யாராவது விருந்தாளிகள் வந்தால் நாங்கள் சென்று வரவேற்பு கொடுக்காத முந்தி எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய பாக்கு மரங்களும் தேக்கு மரங்களும் வாழை மரங்களும் வளைந்து கொடுத்து வாருங்கள் வாருங்கள் வரவேற்பு கொடுக்கிறார் எங்கள் பணங்கள் வாருங்கள் என்ன பண்றது பாக்குறது வாருங்கள் வாருங்கள் என்று சொல்லுவாராதி வரவேற்பு எங்கள் நாடு போர் மன்னன் சரங்கள் எங்கும் மன்மதிகள் இருக்கக்கூடிய கடை என்ன கடை அப்பேருடைய மலர்கள் நிறைந்த நாடு எங்கள் நாடு யாக ஜாலைகளை எங்கும் எங்கள் நாட்டிலே வேதாவேதிகள் யாகத்தை வளர்த்துக் கொண்டு வருகிறார்கள் எவர்ன லீலை எங்கும் எங்கள் நாட்டிலே 30 நிமிடம் எந்த விதமான குறையும் எங்கள் நாட்டிலே கிடையாது. ஆமா இது உங்க நாட்டு பெருமை. ஏமாச்சான் அவருடைய நாட்டு பெருமை சொல்லிட்டாரு. ஆமா நம்மளுடைய நாட்டு பெருமை நீ சொல்ல தேவையில்லையா? அதானே சொல்லு. நம்ம நாட்டு பெருமை எப்படி தெரியுமா? எப்படி? முள்ளிவேலி தோப்பே எங்கோ கருப்பு கேனே எங்கோ கண்ணாடி கிளாஸ் எங்கோ கருவாட்டு துண்டே எங்கோ சாராய கடை எங்க நாட்டு பெருமை. இவ்வளவு பொறுப்பா பேச கத்துங்க. எந்த கம்யூனிட்டி இதெல்லாம் உனக்கு சொல்லி தரோம்? எல்லாம் எந்த கம்யூனிட்டி தான் நானா வச்சு கூட்டு கேட்கறேன் பத்தியா தப்புதான். அப்படி எங்க நாட்டிலே எந்த ஒரு குறையில்லாமல் வாழ்ந்து கொண்டு வருகின்றனே. நான் நடந்து போகும்போது எப்படி போகும் தெரியுமா? எப்படி? என் காலில் தந்தை போல நடந்து வருகின்ற சமயம் நான் வந்து இருக்கக்கூடியானே காலில் இருக்கக்கூடியானே சண்டைகள் எல்லாம் அந்த சத்தத்தை கேட்ட உடனே வீட்டுக்குள்ளே இருந்தாலும் வருகிறார் மனிதன் என்று ஓடி வந்து என் அழகை பார்த்து பின்ன விட்டு பின்னாடி நகரை அழகை பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பார். வெளியே வந்த உடனே வீதியில இருந்து வீட்டுல இருந்து வெளியே வந்த உடனே அவர் காலில் இருக்க முடியாது சண்டைகள் எல்லாம் சலுக்கு அவங்க அம்மா உங்களுக்கு தண்டை கொலுசு வாங்கி போட்டாங்க. உங்க அம்மா உனக்கு என்னடா வாங்கி போட்டாங்க? எனக்கு என்ன குஞ்சு மனுஷாங்க. ஆமாடா நான் முந்தி பிறந்தேன் என்று என் தந்தை தாய்மார்கள் எந்த விதமான குறை இல்லாமல் என்னை வளர்த்து கொண்டு வருகிறார்கள். இப்ப அதாவது இளம் வயது அதாவது கல்விச்சாலை படிக்கின்ற போகின்ற சமயம் 5 வயது என் தம்பியோ எனக்கு இளையவன். ஆமா அப்படி இருவரும் எந்த விதமான குறை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏதோ காரணம் தெரியவில்லை. தகுந்த எடுத்திருக்கிறார். தகுந்த பார்க்க வேண்டும். இந்த வரையில் ஐயா கோவிந்தா ஆவாளம் உண்வாகலாம் அதை கொண்டு
அண்ணன் தான் விதுரனுக்கு இந்த படையல் பாட்டு. ஆமா. அது ஏன் தெரியுமா? ஏன்? யுவராஜாக்களுக்கு பரிந்து பகவானாருக்கு நாராயணமூர்த்தி நாடு கேட்க செல்கிறார் துரியோதனத்திலே. ஆமா. போகும்போது துரியோதன சேனையெல்லாம் ஒன்று கொண்டு இருக்கிறார்கள். ஆமா. எல்லோரையும் பார்த்து யாரு வீடு அப்படின்னு கேட்கிறார். அதான் பகவான். துரியோதன சேனைய போறா என் வீடு என் வீடு என் வீடுன்னு சொன்னாங்க. எந்த பொருள் என் பொருள் அப்படின்னா அது நம்ம கிட்ட நிக்காது. கூட கம்பெனி கிட்ட என் கம்பெனி அப்படின்னா என்ன விட்டு போயிடும். எந்த பொருளும் என் பொருள் நம்ம சொல்லவே கூடாது. என் வீடு சொல்லி கொண்டே இருந்தார்கள். கடைசியில பணமட்ட குடிச்சில இருக்கிறார் விதுரன். அவர் யாரும் இல்ல, திருநாட்டினுக்கு பாண்டிகன் தம்பிதான். பாதிக்கு பிறந்தாலும் அவர் ஒதுக்கி வச்சிருக்காங்க. அங்கே சென்று யார் வீடுன்னு கேட்ட போது பார்த்தார். அதாவது விதுரன் பகவானே வந்துட்டாரு. நம்ம வீடுங்கள் சுவாமி சொன்னாரு. நம்ம வீடுங்கள் சுவாமின்னு சொன்னான். உடனே நம்ம வீடு எப்ப சேர்த்தாரோ இந்த வீடு தான் இரவு தங்கணும் அப்படின்னு அந்த பணமட்ட குச்சில பூந்து விட்டார் பகவான். பார்த்தார் விதுரன். பகவானே நம்ம வீட்டுக்கு வந்துட்டாரு சொல்லி உலகத்துல காய்கறி பதார்த்தம் அத்தனை கொண்டு வந்து சமையல செய்து தலவாயில போட்டு பரிமாறி சாப்பிடுங்கள் சுவாமி என்று சொன்னார். பகவான் பார்த்தார். நான் சாப்பிடுவதா இருந்தால் எதை வைத்தா என்ன வைத்தா சாப்பிடலாம் அப்படின்னாரு. மனம் வைத்தா சாப்பிடலாம் அப்படின்னா விதுரன். எனக்கு மனசு இல்லை இதெல்லாம் சாப்பிட. நான் சாப்பிட வேண்டுமானால் நீ சாப்பிடுவாய வத்தன சொல்லுற புல் கஞ்சி அத குர்றான்னாரு. பார்த்தார் விதுரன். ஐயோ கஞ்சா, இந்த கஞ்சியில் நான் சாப்பிட்டுட்டு களையத்தை கழுவி வைத்து விட்டேனே, என்ன செய்வேன் சுவாமி என்று சொன்னார். களையத்தை போய் எடுத்து வரலாம் அப்படின்னாரு. ஒரு சாதம் ஒதுங்கி இருந்து அந்த ஒரு சாதத்தால அந்த கலைமே கஞ்சாக்குனார் பகவான். அந்த கஞ்சி எடுத்து கொண்டு வந்து அதாவது வாழையில ஊத்துனா நிக்குமா? இந்த பக்கம் ஒதுங்கும். அப்பதான் பகவான் பாக்குறார். சதுர்வன் சொல்ற 4 பக்கம் நான் கையில கொடுத்து சாப்பிட்டார். சதுர்வத காட்சி. அந்த விதருக்கு ஒரு இடம், தவறுனா கர்ணனுக்கு ஒரு இடம். அப்பேற்பட்ட பகவான் நிகரா இருக்கும்படியான திருக்கோதாரத்தை வடமர்த்தக்கூடியான அன்பு உள்ளம் கொண்ட, அதாவது நமக்கு பணம் கொடுத்த அத்தனை விலைகளுக்கும் இந்த பகவான் குடும்பத்தில் இருந்து எந்த குறையில்லாமல் சுகசேமத்தோடு வாழ வேண்டும் என்று அந்த அப்பனை வேண்டிக் கொள்ள பேசியம். அதாவது கண்டாச்சி வந்து அழுக்கா சேர்ந்த மேல்வாளை நல்லா இருக்கக்கூடியான எனக்கு அதாவது மச்சானா இருக்கக்கூடியான அருமை அதாவது சேகர் என்பவரால் நம் நாடக கம்பெனி பாராட்டி ஒரு நன்கூட வணங்குள்ளார். பகவான் குடும்பத்தில் இருந்து முருகாணி கொடுங்க பேசியம். தாய் தந்தையை பார்க்க வேண்டும். அப்படி பார்ப்பதா இருந்தால் அதாவது திருக்கோதாளை விடுத்த வடமொத்தம் இருக்கக்கூடியான காலம் சென்றிருக்கக்கூடியான அருமை அண்ணன், அதாவது காத்துராய் நாட்டார் என்பவரால் ஒரு நேரத்துல நாடகத்துக்கு அதாவது போகாத முந்தி அப்படி கத்துக்கு ஆடும் போது படிப்பு தான் உனக்கு சரியா அதாவது அப்பா வைக்கல நாடத்துல போயாவது சேர்ந்து ஏதாவது ஒரு தொழில் கத்துன்னு 10 ரூபா சம்பாரிடா அப்படின்னு ஊக்கத்தை கொடுத்த புண்ணியவான் அப்பேற்பட்ட அண்ணன் காலம் சென்று விட்டார். அண்ணன் நான் காத்துராய் அண்ணன் பேரிலே நாடகம் பாராட்டி 50 ரூபாய் நன்கூட வெங்குள்ளார். அந்த அதாவது பகவான் குடும்பத்திலிருந்து கொண்டு கொடுக்க ஒரு ஆறுமாற்று பேஜியம் வடமதுரை சேர்ந்த அருமை மாமா இருக்கும்படியான கண்டைட்டா இருக்கும்படியான குருசாமியா இருக்கும்படியான இந்த ஐயப்ப சுவாமிகளுக்கு குருசாமியா இருந்து வருடந்தோறும் அதாவது இங்கே கிராமத்து பிள்ளைகளை அழைத்து சென்று எந்த குறையில்லாமல் அழைத்து வந்து விட்டு அந்த ஐயப்பனை நம்பி அதாவது இருக்கும்படியான குருசாமி அவர்கள் கண்டைட்டா இருந்த குருசாமி அதாவது மாமா பேரில நம் நாடகப்படி பாராட்டி அதாவது முன்னாடி 200 ரூபாய் கொடுத்தாங்க. 250 ரூபாய் நன்கூட வணங்குள்ளார். பகவான் குடும்பத்திலிருந்து முருகாணி கொடுக்க முருகாணி மலபோல மகிழ்ச்சி பேஜயம். வடமதுரை சேர்ந்த அருமை தம்பியா இருக்கும்படியான தேங்காய் விட்டு அதாவது தேங்காய் கொண்டு பிள்ளையா இருக்கக்கூடியான ஏழ்மலை என்பவரால் அவனும் கொஞ்ச நாள் போல நம்ம கூட வந்தவன் ஏழ்மலை என்பவரால் நாடகமரி பாராட்டி 50 ரூபாய் நன்கூட வழங்குள்ளார். அதாவது பகவான் குலத்திலிருந்து முருகாணி கொடுக்க மருகாணி மலபலம் பேசியம். அதாவது வடமதுரை சேர்ந்த நாவிட்டு அதாவது கோவிந்தன் அண்ணா அதாவது தம்பி என்பவரால் நாடகமணி பாராட்டி 50 ரூபாய் நன்கூட வழங்குள்ளார். அம்மன் குலத்திலிருந்து கொடுக்க ஆரம்பிச்சு பேசியம். அம்மன் பேர் இல்லையா வச்சிருக்கா வச்சிருக்க அங்க முத்துக்க
வடமதுரை சேர்ந்த மாமா இருக்கக்கூடியான சுந்தரமிட்டு வீரா மாமா பேரிலே நாடகமடி பாராட்டி 51 நன்கொடை வழங்கியுள்ளார். ஒரு விதானி கொடுக்க மறுகாணி மலை போல வச்சு பேசியும் வடமதுரை சேர்ந்த மாமா இருக்கக்கூடியான அதாவது கண்ணன் மாமா பேரிலே 50 நன்கொடை வழங்கியுள்ளார். அம்மன் குலத்திலிருந்து கொண்டு கொடுக்க ஒரு ஆரம்பிச்சு பேசியும் கத்தாந்தேட்டை சேர்ந்த மாமா இருக்கக்கூடியான அதாவது காரப்பட்டார் வீட்டு கண்ணன் மாமா என்பவரால் நாடகம் பாராட்டி 50 நன்கொடை வழங்கியுள்ளார். ஒரு காணி கொடுக்க மறுகாணிக்கு மலைபோல வச்சு பேசியும் சீக்கிரம் சென்று வடமதுரை சேர்ந்த காலம் சென்றிருக்கக்கூடியான அருமை மாமா ஏழுமலை மாமா பேர்களே அதாவது உங்க மனைவி இருக்கக்கூடிய நாகமா என்பவரால் அக்கா நாகமா என்பவரால் நாடகமடி பாராட்டி 50 ரூபாய் நன்கொடை வழங்கியுள்ளார். அம்மன் குலத்திலிருந்து பேசியும் மேல்மலையோரை சேர்ந்த அங்காளம்மன் பேரிலே அதாவது பேர் சொல்லாமலே 50 ரூபாய் நன்கொடை வழங்கியுள்ளார். அந்த அம்மன் உங்களுக்கு குடும்பத்திலிருந்து 1 10 லட்சம் கூட பேசியும் அந்த ஆயா காசு தராங்க போய் வாங்கிட்டு வா இந்திராணி அக்கா பேரிலே நாடகமடி பாராட்டி 20 ரூபாய் நன்கொடை வழங்கியுள்ளார். சீக்கிரம் நேற்று தாய் தந்தை பார்க்க வேண்டுமானால் என் தம்பியார் சிவகண்டனை கொண்டு வா சீக்கிரம்